Hi friends, example sum 1.16 find k, give the equations சொல்லிட்டு மூணு equations கொடுத்திருக்காங்க or inconsistent கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த given matrix is அப்ப கொடுத்திருக்க ஃபார்மை ax equal to b ஃபார்முக்கு ரைட் பண்ணிக்கிறோம். k யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். inconsistent கொடுத்தனால row of a யும் row of a, b யும் என்னவா இருக்கும், not equal to இருக்கும். அப்ப ax equal to b ஃபார்முக்கு ரைட் பண்ணிக்கலாம். அப்ப 1 1 1 1 2 3 இங்க x ஓட வேல்யூ கொடுக்கலனா 0 1 k வேரியபிள் x y z கான்ஸ்டன்ட் டர்ம் 7 18 6. இப்போ ஆர்குமெண்டல் மேட்ரிக்ஸ் a, b a யும் b யும் நம்ம என்ன பண்ணனும், சேர்த்து ரைட் பண்ணியிருக்கோம். 1 1 1 7 1 2 3 18 0 1 k 6. இப்போ ஈக்குவலன்ஸ் r1 1 இருக்கு. அப்ப அது கீழ உள்ள டேர்ம்ஸ் என்னன்னு கொண்டு வரணும், 0 நம்ம கொண்டு வரணும். அப்ப இந்த டேர்ம் நமக்கு r3 ஆல்ரெடி என்னன்னு இருக்கு, 0 இருக்கு. அப்ப r2 ஃபர்ஸ்ட் நம்ம 0 கொண்டு வரலாம். அப்ப 1 இருக்கு, r1 லயும் 1 இருக்கு. அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ண இந்த டேர்ம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்ப r1 ஓட வேல்யூ நான் அப்படியே ரைட் பண்ணிருக்கேன். r2 என்னன்னு மாத்த போறேன், r2 minus r1. அப்ப r2 r1 ஓட மைனஸ் பண்றேன். அப்ப 1 minus 1 0, 2 minus 1 1, 3 minus 1 2, 18 minus 7 11. r3 ஓட வேல்யூ அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன், 0 1 k 6. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும், இந்த டேர்மை 0 கொண்டு கீழே எவ்வளவு நம்ம 0 கொண்டு வர முடியுமான்னு பார்க்க போறோம். அப்ப இந்த டேர்மை நம்ம 0 கொண்டு வரணும்னா இந்த ஒன்னையும் இந்த ஒன்னையும் மைனஸ் பண்ண என்ன வந்துடும், நம்மளுக்கு 0 இந்த டேர்ம் வரும். அப்ப r3 எப்படி மாத்தலாம், r3 minus r2. அப்ப r1ஐயும் r2ஐயும் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். r3 மட்டும் தான் நம்ம இப்ப என்ன பண்றோம், சேஞ்ச் பண்றோம், 0 கொண்டு வர போறோம். அப்ப r3 minus r2. அப்ப மைனஸ் பண்ணலாமா, r3யும் r2யும் 0ல 0 போச்சுன்னா 0, 1 minus 1 0, k minus 2, 6 minus 11 minus 5 அப்படின்னு நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்ப கீழே வேற டேர்ம் நம்ம 0 கொண்டு வர முடியுமா, கொண்டு வர முடியாது. அப்ப ரோ ஆஃப் ஏ என்னவா இருக்கும், எல்லாமே 0 ஆகல, மூணு டேர்மே 0 ஆகல. அப்ப ரோ ஆஃப் ஏ 2 or 3. இப்ப கேக்கு பதிலா பிளஸ் 2 போட்டா அந்த டேர்ம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்ப நமக்கு ரோ ஆஃப் ஏ என்னவா இருக்கும், 2 இருக்கும். அதனால 2 இருக்கலாம். அப்படி இல்ல கேக்கு நம்ம வேற வேல்யூ போட்டா 3 இருக்கலாம். ரோ ஆஃப் ஏ பி கண்டிப்பா என்னது, நமக்கு 0 இதை கொண்டு வர முடியல, மூணுமே என்னவா இருக்கு, வேல்யூ இருக்கு. இங்க 0 ஆனாலும் இங்க நமக்கு வேல்யூ இருக்கனால ரோ ஆஃப் ஏ பி ஈக்குவல் டு 3. அப்ப இந்த ஈக்குவேஷன் 2b நம்ம கொஸ்டின்ல இன்கன்சிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பி. இட் இஸ் பாசிபிள் ஒன்லி என்னது, k minus 2 ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும் நமக்கு k ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன வரும், +2 போட்டா இது 0 ஆகும். அப்ப இது பாசிபிளா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.